Welcome to Kariniyaga. In this session, we will talk about Cisco Basic Switch Administration, switchboard commands, and settings. Okay. So, we will half duplex and full duplex in rental. Okay. So, half duplex na send and receive. Send letter receive. One send or receive. அதே இது ஃபுல் டூப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே இதாகும். சென்ட் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே சேர்ந்து அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இதாகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட் செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிரான்ஸ்மிட் வந்து 10 Mbps இருக்குது, 100 Mbps இருக்குது, இல்லைன்னா 1000 Mbps இருக்குது 294 ஸ்விட்சில். ஓகே, ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோ சென்சிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு 2930 ஆட்டோ சென்சிங்னா எது பெஸ்ட்டாக இருக்கோ இன்னொரு சுவிட்சில் கனெக்ட் ஆகும்போது எது பெஸ்ட்டு இதாக இருக்கோ அந்த இதை வந்து உங்களுக்கு என்ன ஆகும், செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேனுவலாக வந்து வேணும்னா செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் டூப்ளெக்ஸ் வேணுமா, ஆஃப் டூப்ளெக்ஸ் வேணுமா, ஸ்பீடு, நம்ம எதுனாலும் நம்மளே வந்து செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இன்டர்ஃபேஸில் இப்போ வந்து ஒரு சுவிட்சில் ஒரு போர்ட்லேருந்து ஒரு சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் எப்படி வந்து நம்ம ஆஃப் டூப்ளெக்ஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ் செட்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க பற்றி லைவாக நம்ம பார்க்கலாம். ஓகே 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 இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்சில் 2 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது மேனேஜ்மெண்ட் சுவிட்சு. ஸோ இதில் வந்து 2 சிஸ்டம் வந்து 2 ஹோஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதுக்கு ஒரு ஐபி செட் ஆயிருக்கும், இந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஐபி செட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 2ல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இது 1, இது 2. ரெண்டாவது சிஸ்டம் 2லையும், ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து 1லையும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெண்டாவது சிஸ்டத்தில் கனெக்ட் ஆயிருக்க சிஸ்கோ இதில் வந்து ஸ்பீடு வந்து 10 செட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது சுவிட்சோட 2வது போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்க சிஸ்டம் வந்து எஸ்கோஸ் 2. சரிங்களா, ஸோ அந்த இன்டர்ஃபேஸை வந்து இந்த 2 கனெக்டிவிட்டிக்கு இடையில 10 சொல்லிட்டு நம்ம ஸ்பீடை வந்து ஆஃப் டூப்ளெக்ஸ்ல செட் பண்ணணும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சுவிட்சை இது பண்ணிக்கிறேன், சுவிட்சோட சிஎல்ஐ மோட் போகிறேன். ஓகே, மேக்ஸ் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து யூசர் பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணணுமோ அதை கொடுக்குறேன். எனேபிள் போர்ட் பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணிருக்கோமோ அதை கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ப்ரிவிலேஜ் யூசர் ப்ரிவிலேஜ் மோடு இதாக இருக்கேன். ஸோ இதில் வந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு கொடுக்குறேன். கான்ஃப் டி, அதாவது கான்ஃபிகரேஷன் டெர்மினல். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம எது பண்ண போகிறோம், இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 2ல தான் வந்து PC2 சிஸ்டம் SOS2ங்கிறது கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அதில் வந்து நம்ம டூப்ளெக்ஸ் ஸ்பீடை வந்து எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் FA 0/2. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஸ்பீடுன்னு போட்டு பாருங்க. ஸ்பீடு கொஸ்டின் மார்க் போட்டாலே உங்களுக்கு இருக்கா 10, 100 ஆட்டோ. சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீடு வந்து 10 Mbps ஸ்பீடு சிஸ்டம் டு சுவிட்சோட போர்ட் செட்டிங்ஸ் வந்து 10 Mbps செட் பண்ணுறேன். 10. ஓகே, அதே மாதிரி டூப்ளெக்ஸ் வந்து போட்டு பாருங்க. ஒன்லி கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபு, ஃபுல்லு, அப்புறம் வந்து ஆட்டோ. சரிங்களா, ஆட்டோனா உங்களுக்கு செட்டிங்ஸ் தகுந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட்டிங் பண்ணிடும். ஆஃப்னா வந்து ஒன்லி சென்ட் ஆர் ரிசீவ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. ஓகே, அது ஃபுல் பார்த்தீங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இதாகும். சரிங்களா, ஆஃப் வந்து டூப்ளெக்ஸ் வந்து ஆஃப்னு செட் பண்ணுறேன். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு போர்ட் வந்து ஆஃப் ஆகும் பாருங்க. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 2ல வந்து 10 Mbps செட் பண்ணிட்டு அது ஆஃப் டூப்ளெக்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸ்பீடு வந்து 10, டூப்ளெக்ஸ் வந்து ஆஃப்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் நமக்கு எதில் கனெக்ட் ஆகி எந்த சிஸ்டத்துக்கு எந்த இது செட் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு வேணும். ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் கனெக்ட் டு, இது வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கனெக்ட் டு எந்த ஹோஸ்டில் கனெக்ட் ஆகுது, SH ஹோஸ்ட் 2ல கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஹோஸ்ட் 2ல வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட். இப்போ ரன்னிங் கான்ஃபிக் போட்டு பார்க்கலாம். ஸோ ரன்னிங் கான்ஃபிக். ஓகே, என்டர் பண்ணுங்க. இதுதான் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 2. டிஸ்கிரிப்ஷன் வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கு, SOS ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து SHOST 2ல வந்து கனெக்ட் ஆகிருக்கு. டூப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கு. ஸ்பீடு வந்து 10.
சரிங்களா. ஸோ சுவிட்ச் போர்ட் செட்டிங்ஸ் வந்து நம்ம இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸ்பீடு சேஞ்ச் பண்ணுறது, டூப்ளக்ஸ் வந்து ஆஃபாக ஃபுல்லாக, சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற சிஸ்டம் வந்து எந்த போர்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, அது எதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து சுவிட்ச் போர்ட் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண செட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த செஷனில் வந்து சுவிட்ச் போர்ட் கமாண்ட் அண்ட் செட்டிங்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.